20 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். யோகா எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து பண்ணலாம், என்ன ஆசனா பண்ணணும், இல்லை நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஐ எம் கோயிங் டு டேக் சம் கிளாஸஸ். வீட்டிலேருந்தே உங்களால் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், லூசனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்பை தயார் பண்ணிக்கிறோம் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி. நான் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். எப்போதுமே எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஒரே டைமில் நீங்கள் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு கார்த்தால ஒரு 6 மணிக்கோ, இல்லை உங்களுக்கு மத்தியானம் சௌரியமாக இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்கு. பாடி வந்து இட் வில் கெட் யூஸ் டு த ருட்டீன் அண்ட் உங்களோட யூ கேன் see the effects மச் பெட்டர். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது நல்ல செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ண முடியல மேடம், ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் யுவர் லெக்ஸ். ஸ்டாண்டிங்கில் ரிஸ்ட் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ வீட்டிலேருந்து உட்காந்து வேலை செஞ்சு நிறைய பேருக்கு கை வலி, உடம்பு வலி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அடிக்கடி பண்ணுறதுல இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் ரிட் ஆஃப் த. ஸோ நான் வந்து வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். ஸோ யூ கேன் சிட் இன் வஜ்ராசன் if you're comfortable. Inhale, expand your chest, breathe in once again, exhale. So the next breathing exercise, it's called cat and cow. So you come on to this position. 4 inhale, stretch up nicely, feel the stretch. 4 exhale, tuck in your stomach, look inside. வணக்கம், என்னோட பேர் வைஜெயந்தி. நான் வந்து ஒரு யோகா டீச்சர். ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ப்ளஸ் சொல்லியும் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து யோகா எப்படி ஆரம்பிக்கலாம், எங்கேருந்து பண்ணலாம், என்ன ஆசனா பண்ணணும், இல்லை நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஐ எம் கோயிங் டு டேக் சம் கிளாஸஸ், சம் 4-5 வீடியோ மாதிரி. ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்ப்ளிட் அப் த ப்ராக்டிஸ் அண்ட் கிவ் இட் டு யூ. வீட்டிலேருந்தே உங்களால் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நிறைய ஆசனாஸில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சில பேரால். ஸோ அதுக்காக வந்து நம்ம சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ், லூசனிங் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணி நம்ம உடம்பை தயார் பண்ணிக்கிறோம் யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த விதத்தில் நான் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஒன்று, எப்போதுமே எம்டி ஸ்டமக்கில் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஏன்னா வந்து ஃபுட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி வேணும், யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி வேணும். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணாமல் எம்டி ஸ்டமக்கில் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜியோட வில் பி ஏபிள் டு டூ இட் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் ஒரே டைமில் நீங்கள் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு கார்த்தால ஒரு 6 மணிக்கோ, இல்லை உங்களுக்கு மத்தியானம் சௌரியமாக இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு 3 மணிக்கோ, இல்லை சாயந்தரம் சௌரியமாக இருந்ததுன்னா. ஸோ டெய்லி ஒரு ரொட்டீன் மாதிரி அதே டயத்தில் பண்ணது பாடி வந்து இட் வில் கெட் யூஸ் டு த ரொட்டீன் அண்ட் உங்களோட யூ கேன் see the effects மச் பெட்டர். ஸோ இப்போ வில் ஸ்டார்ட் வித் சம் பேசிக் breathing exercises. Okay, stand straight, legs apart, shoulder distance, legs apart. Okay, inhale, and exhale. 2 inhale, 2 exhale. பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுங்க ப்ராக்டிஸ். 3 inhale and exhale. 4 inhale, 4 exhale. 5 inhale, 5 exhale. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது நல்ல செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக இன்ஹலேஷன் அண்ட் அதே மாதிரி ஸ்லோவாக எக்ஸலேஷன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லோனஸில் பாடி வில் கெட் யூஸ் டு தட் ப்ரீதிங் அண்ட் இட் வில் ஸ்லோலி ஸ்டார்ட் ஃபீலிங் தட் வார்ம்த் அண்ட் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடும் பாடி. ஸோ யூ கேன் டூ ஆல் தட். ஓகே, செகண்ட் breathing exercises. Hands straight, breathe in, expand your chest.
Breathe in 3. Breathe in 5. And breathe out. Madam, kai valikudhu. Romba neram kai ipdi vechita valikudhu feel panningana. In between you can drop your hands, loosen your hands. Valiyilala panna vendam. If you are feeling too painful, then relax, drop your hands, loosen, and then you can continue the remaining pending counts. Okay, this is the second breathing we did now. Okay, now third breathing exercise. Again, legs apart, shoulder distance. You need to focus on your legs now. This is slightly a balancing technique. So when you inhale, you come on your toes. Think up there. Come on your toes, and you exhale. Slowly come down on your feet properly. So hands, kai enna pananum? Same thing. Interlock your fingers. Inhale. And exhale. Breathe in, breathe out through your nose, not through your mouth. Okay. 2 inhale. And exhale. 3 inhale. 3 exhale. 4 inhale. 4 exhale. Balance பண்ண முடியல மேடம், I find it difficult அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு you can just ignore your legs. Hand மாத்திரம் you can just stretch up nicely and then bring it down. It doesn't matter. Okay. So 5 inhale. 5 exhale. So கால் அந்த மாதிரி பண்ண முடியாதவங்க, so you can just keep your legs slightly closer or in V shaped. Just inhale, again expand your chest and exhale, bring it down. So you can do this variation also. So இப்போ standing la we did 3 breathing exercise. So you can just do some mild loosening standing la. Wrist rotation. Anti-clockwise. Up and down. Now right and left side. ஸோ வீட்டிலேருந்து உட்காந்து வேலை செஞ்சு நிறைய பேருக்கு கை வலி, உடம்பு வலி எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் அடிக்கடி பண்ணுறதுல இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் ரிட் ஆஃப் த பெயின். Now we did 3 breathing exercises and 1 mild loosening in standing. So we sit down. இன்னும் 2-3 breathing exercise we'll do sitting down. So நான் வந்து வஜ்ராசனில் உட்காந்துட்டு இருக்கேன். So you can sit in Vajrasana if you're comfortable, or normally you can sit cross-legged also. So depending on your comfort factor. So the only thing here is keep your spine straight. Okay, hands back. Inhale, expand your chest, breathe in once again. Exhale, slowly bend forward, bend forward, bend forward, bend forward, and reach down. 2 inhale. 2 exhale. 3 inhale. 3 exhale. 4 inhale. 4 exhale.
Last round. 5 inhale. And 5 exhale. Relax. So the next breathing exercise, it's called cat and cow. So you come on to this position. So சில பேருக்கு முட்டி இப்படி வைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு டவல் வச்சுக்கோங்க, அது மேலே you can keep your knees and then you can do it. அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். Try to leave one arm distance in front and between your hands. Okay, this will be the right position. So legs apart. Okay, so inhale, pay attention on my hips now. Expand your chest. Exhale, look at my hips. I'm lifting it up. Two, inhale. Two, exhale. Three, inhale. Three, exhale. Four, inhale. Stretch up nicely. Feel the stretch. Four, exhale. Tuck in your stomach. Look inside. Slowly chin touching your collarbones. Last round. Five, inhale. And exhale. Slowly knees down, sit back and relax for few seconds. Slowly come on. So இந்த வீடியோவில் நீங்கள் வந்து breathing exercises பார்த்தீங்க. ஸோ பாடி இப்போவே ஓரளவுக்கு மைல்டாக வார்ம் ஆகிருக்கும். ஸோ இப்போது ப்ரீதிங் நல்லா பண்ணிட்டோம். இப்போ நம்ம லூசனிங் எக்ஸசைஸ், நம்ம ஹேண்ட்ஸு லெக்ஸு அதுக்கெல்லாம் we want to make it slightly more warm up பண்ணிவிட்டு then we can go on to asanas and other things.